சரி, ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வஸக்கானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் என்று சொல்லி விட்ட பிறகு நீங்கள் எல்லா இடத்திலும் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், நான் இந்த உணவை சாப்பிட்டு விட்டேன் யா அல்லாஹ், எனக்கு வயிறு நிரம்ப நான் அந்த உணவை சாப்பிட்டு விட்டேன் யா அல்லாஹ். இன்றைய கஸாவினுடைய மக்கள் சாப்பிடாமல் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ். தண்ணீர் குடிக்கும்போது யோசியுங்கள், தண்ணீர் குடித்து விட்டு எல்லா இடத்திலும் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், நான் இந்த தண்ணீரை குடித்து விட்டேன், ஆனால் என்னுடைய கஸாவுடைய மக்கள், என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் உப்பு தண்ணியை குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வக்து சாப்பிடும் பொழுதும் ஒவ்வொரு வேளை சாப்பிடும் பொழுதும் நீங்கள் கஸாவுடைய மக்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் விட்டுடாதீங்க. அவங்கள நம்மளால செய்ய முடிஞ்சது அவ்வளவுதான். நாளை மறுமையில் அவர்களை சந்தித்தால் அந்த கஸாவுடைய மக்கள் நம்மோடு இருப்பார்கள். எல்லாரையும் அல்ல மஹ்ஷர்ல இருக்கும்போது இந்த கஸாவுடைய மக்கள் நம்ம சந்திச்சோம்னா அவங்களுக்கு சொல்லலாம், நீங்க தானே அந்த கஸாவுடைய மக்கள், ஹஸ்புனல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு உங்களுடைய ஈமானை வலுப்படுத்தினீர்களே அந்த கஸாவுடைய மக்கள் நீங்கள் தானே, நானும் உங்களுக்காக துஆ செய்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு